ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க. ஸோ நாம SQL ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ரீவைண்ட் பண்றோங்க. முதல்ல வந்து ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணோம். அதுல இருந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணோம். அந்த டேபிளை நம்ம ஆல்டர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிங்க. இதுதான் அந்த லிங்க்குங்க. humancloudsoft.com/workங்க. இதுல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறங்க. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு என்னங்க பார்க்க போறோம்? அதாவதுங்க, இந்த டேட்டா பேஸ்ல இருந்து இந்த டேட்டா பேஸ்ன்ற ஒரு டப்பால இருந்து டேபிள் நிறைய இருக்கும். அந்த டேபிள் இருக்கிற டேட்டாவை நம்ம எடுக்கணும்னா நமக்கு இந்த கொரிஸ் தேவைப்படும். ஸோ அந்த கொரிஸை வந்து ஃபெச் பண்றதா வந்து நம்மளுடைய பிளானுங்க. ஓகேவா? இந்த கொரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணணும் அப்படின்னா வந்து செலக்ட் அப்படின்ற ஒரு கொரிங்க. அதாவது என் டேட்டா பேஸ்ல டேபிள்ல டேட்டா இருக்குங்க. அதை நீங்க ஃபெச் பண்ண என்ன கொரி அடிக்கணும்? செலக்ட்ன்ற ஒரு கொரி அடிக்கணும். அந்த செலக்ட்னு கொடுத்துட்டு செலக்ட்டுங்க என்னென்ன காலம்லாம் உனக்கு வேணுமா கொடுத்தணும், எதெல்லாம் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு எங்க இருந்து வேணும், ஃப்ரம் இந்த டேபிள்ல இருந்து வேணும், இந்த கண்டிஷனோட வேணும். இதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாங்க, வேண்டாம். நமக்கு என்ன தேவைன்னா வந்து செலக்ட் ஸ்டார்னா வந்து இருக்கிற எல்லா டேட்டாவையும் கொடுனா அதை ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் டேபிள், உங்களுடைய டேபிளை கொடுக்கணும். இதுதான் சின்டாக்ஸ்ங்க. இதை கொடுத்தீங்கன்னா வந்து உங்க டேட்டா பேஸ்ல இருக்கிற டேபிள்ல இருக்கிற எல்லா காலத்தையும் எடுத்து கொடுக்கும். ஓகே, எல்லா டேட்டாவையும் எடுத்து தரதா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுலயே வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்றதா இருந்தா இங்க பாருங்களேன். யூசஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. ஹாரி பாட்டர், ஜான் ஸ்மித்துங்க, ஐடி, நேம், எனேபிள்னு 3 காலம் இருக்கு. ஒரு டேபிள் 3 காலம் இருக்குங்க. அந்த 3 காலம்ல டேட்டா இருக்குங்க. இதுல வந்து இந்த ஐடி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா செலக்ட் ஐடி எனக்கு வேணும், யூசர் நேம் எனக்கு வேணும், ஃப்ரம் யூசர்ஸ் டேபிள்ல இருந்து எனக்கு வேணும், வேர் எனேபிள்டு ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா இந்த டேட்டா மட்டும் இங்க வரும். அதாவது இது பார்த்தா வேர் கண்டிஷன் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு டேட்டாவை கொடு, இந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை கொடு, எனக்கு இந்த டேட்டாவை கொடு, இந்த டேபிள் இருந்து இந்த மாதிரி இருக்கிற டேட்டா. இதான் வந்து உங்களுடைய செலக்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டாவை, அதாவதுப்பா ஐடி ஈக்குவல் டு 30 அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 30ன்ற அந்த ஸ்டூடெண்டோட டீட்டெயிலாம் எடு அப்படின்னு, அந்த டேட்டாவை எடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த செலக்ட் கொரி வேலை செய்யும். சரி, இதை பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ஐடியாவை மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம கொரி எழுத ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேங்க் லோன் டீடைல் டேபிள் இருக்குங்க. இது வந்து இந்த டேட்டா பேஸ்ல இருக்கு. சூப்பர்ப்பா, இந்த டேட்டா பேஸ்ல இருக்குங்க. சரி, ஓகே. இந்த டேட்டா பேஸ்ல நம்ம டேட்டாவை நம்ம இப்போ எடுக்க போறோம். ஸோ டேட்டா பேஸ்ல இந்த டேட்டா இருக்குங்க. அந்த டேட்டாவை நம்ம இப்போ வெளியில எடுக்க போறோம். இந்த டேட்டாவை இப்படி எடுக்கணும். இதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் தரணும். இந்த டேபிள் நேம் வந்து பேங்க்னு வச்சுக்கலாம். இப்போ நான் டேட்டாவை ஃபெச் பண்ண போறேன். அதுக்கான SQL எழுதிடலாமா? அந்த SQL தான் பார்க்க போறோம். SQL என்ன? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பேங்க், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இது எடுத்து அப்படியே போட்டுக்கோ. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பேங்க், அந்த மாதிரி நாம எழுதிக்கலாங்க. ஓகேவா? சார் என் டேபிள் பேர் லாகின் இருக்கு சார், அப்ப எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின். இங்க பி கேப்ஸ், இங்க பி கேப்ஸுங்க, எல் கேப்ஸ், எல் கேப்ஸுங்க. இதுதான் வந்து உங்களுடைய கோடுங்க. இந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு டேட்டாவை டேட்டா பேஸ்ல இருந்து டேபிள்ல இருந்து எடுப்பது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒர்க் ப்ரோக்ராமுக்கு போயிடலாமா? என்ன சொல்றீங்க? ஓகேவா? உங்களுக்கான ஒர்க் என்ன? எம்ப்ளாயி ஒர்க் ப்ரோக்ராம் கொஸ்டின் ஃபார் டுடே. என்னுடைய டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி. இங்க லாகினா இருந்தா எல் கேப்ஸா இருந்தா எல் கேப்ஸுக்கு முக்கியம் மறந்துடாதீங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின் கொடுத்துருக்க. இப்ப டேபிள் நேம் எம்ப்ளாயா இருந்தா இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன அப்படின்ற கோடை வந்து எங்க வெப்சைட்ல போய் நீங்க அடிக்கணும். எங்க கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயோட டீட்டெயிலாம் நீங்க எடுத்து தர போறீங்க. ஓகே, அதுக்கான கொரியை தான் நீங்க அடிக்க போறீங்க. வேலிடேட் பண்ணிக்கங்க. ஓகே வரைஞ்சா சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு குட்டியா ஒரு ஸ்டைஃபன் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேவா? இதை பத்தி நீங்க நிறைய படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வெப்சைட்ல வந்து கோடிங் நாங்க நிறைய போட்டிருக்கோம். wikideki.com/tutorial/SQL where class in SQL அப்படின்ற லிங்க்ல போய் பாருங்க. இந்த லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருப்பேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்து இன்னும் நிறைய கத்துக்குங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதுதான் இந்த கண்டிஷன்ஸுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனுங்க, ஸ்டைஃபன் இருக்கு. அதை வந்து எங்களுடைய ஃபீஸ்ல வந்து கழிச்சுக்கலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க, பயன்படுத்திக்கங்க. ஓகேவா? தேங்க்யூ.